ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரோட் சைடில வந்துட்டு ஒரு கடை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கடையில அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் எல்லாம் வந்து சமைச்சு அவங்க குடுப்பாங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடையில ஸ்பெஷலே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சீக்ரெட் சாஸ் ஒண்ணு அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அத வச்சு அந்த கடை வந்து ரொம்பவே நல்லாவே போயிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு ஹீரோ எங்கேருந்து வரோன்னு தெரியல வந்துட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்திலே வராரு. ஹீரோயின் ஒண்ணுமே புரியல. வந்த ஒரு நேரம் அந்த சீக்ரெட் சாஸ்க்குள்ள வேற கைய வேற விட்டுறாரு. கோவமா ஹீரோயினுக்கு அவ்ளோ வந்துருது. உன்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர்கிட்ட வயித்துக்கிட்ட மட்டும் ஓப்பன்ல இருக்கு. ஏன்னா, அவர் எங்கேருந்து வராரு, என்ன கண்டிஷன்ல வராருன்னு தெரியல. கரெக்ட்டா அந்த இதெல்லாம் வந்து தொப்புல அது மட்டும் ஓப்பன்ல இருக்க மாரி இருக்கு. ஹீரோயின் பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிடுறாங்க. அதோட அவர் சும்மா இல்லாம ஹீரோயின் மேல அப்படியே சாஞ்சுறாரு. சாஞ்ச ஒரு அடுத்த செகண்ட் ஹீரோயின அப்படியே அழகா தூக்கிட்டு போய் ஒண்ணாவே இருந்துர்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, ஹீரோ தான் அந்த மாரி இருக்காரு. ஹீரோயின் தெளிவா தானே இருக்காங்க. அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி 2 பேருமே இப்ப அதோட தூங்கி முழிச்சிடுறாங்க. இருக்கும்போதே வானத்துலருந்து அவங்களுக்கு உருவாக போற குழந்தை வந்து தனியா பேச ஆரம்பிச்சுரும். இந்த மாரி ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க பிறக்க போறோம். எங்க அப்பாவும், அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்கன்ற மாரி அவங்களுக்கு பொறக்க போற குழந்தை வந்து இப்ப அது பாட்டுக்கு பேசுற மாரி அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, காலையில முழிச்சுருவாரு. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் உனக்கு ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "வா" அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்க போயிடுறாங்க. "இவ்ளோ ஃபாஸ்ட்டா வா" அப்படின்ற மாரியே இருந்துச்சு. பார்த்தா வேக வேகமா அவங்க வாமிட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உனக்கான பணம்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, "என்ன நீ விக்க பார்க்காத. நான் ஒண்ணும் விக்கிறதுக்கானவ கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த செக் புக் அவரோட அது இது இருக்கும்ல அந்த லீஃப் அத வந்து கசக்கி அவர் மேலயே தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வாமிட்டா வருது. அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா, டாக்டர் இப்ப என்ன சொல்லிடுவாங்க, "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு" சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயினே கேட்பாங்க, "நேத்து நைட்டு தானே அதுக்குள்ளயா?" அப்படின்ற மாரி அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க செக்கப்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. அது 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்வாரு. அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொன்னோனே ஹீரோவால தாங்கிக்க முடியாது. "என்ன சொல்ற? அவள இவ்வளவு நாள் நான் கவனிக்கவே இல்லையே. அவள போய் உடனே செக்கப்புக்கு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் உடனே போய் பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாரு. வந்து சொல்லவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து செக்கப் பண்ணுவாரு. இப்ப செக்கப் பண்ணி பார்க்குற டாக்டர் வந்து என்ன சொல்வாங்க, ஆமா அவங்க பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்கன்னோனே ஹீரோவாலே நம்ப முடியாது. அது எப்படி அது அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து பிரெக்னன்ட் ஆக முடியும்? இந்த மிஷின் ஏதாவது பொய் சொல்லுதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது இம்போர்ட்டட் மிஷின் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாரி டாக்டர் வேற சொல்வாங்க. இதுக்கு இடையில ஹீரோ மேல கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஃபியான்சி பொண்ணு வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கும். அது வந்து என்ன சொல்லும்னா, இவ வந்து பொய் சொல்றா. ஏன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த மாரி பில்டிங் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தோம். அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாரி நாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்குறதா இருந்தோம்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அத வச்சு இவ வந்து ஏதோ காசு பறிக்க பார்க்குறா. நீ அப்படிலாம் இவள வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற சொல்லும். எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாரு. ஹீரோயின் மேல அவருக்கு ரொம்ப ஒரு தனிப்பட்ட முறையில அக்கறை ஆயிடும். அப்புறம் அவங்க பாட்டிய கூட்டிட்டு வந்துருவாங்க. பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு நெறைய கிஃப்ட் எல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பவும் அந்த பொறக்க போற குழந்தை இருக்குல்ல, அது பெண் குழந்தையா இருக்கு. அது என்ன பண்ணும்னா, மேல வானத்துல இருந்துட்டு, அது வயித்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஆனா அது மேல வானத்துல இருந்துட்டு ஏன்னா இன்னும் பிறக்கலல்ல. அதனால அது அப்பப்ப பேசுற மாரி. அது அவங்க பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நாட்டித்தனமா ஏதாவது செய்ற மாதிரிலாம் இருக்கும். அவங்க ஏதாவது குடுத்தாங்கன்னா ரொம்ப கூலா அந்த மாரிலாம் மாத்தி மாத்தி அப்போ உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "அந்த மாரிலாம் பேசக்கூடாது. நாட்டிலாம் பண்ணக்கூடாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் அதட்டிட்டு இருப்பாங்க. ஃபியான்சி பொண்ணு வேற சொல்லிட்டே இருக்குல்ல, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, அது ஹீரோவோட குழந்தை தான் அப்படின்றது தெரிய வந்துரும். அதனால ஹீரோவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்ப ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. வீட வந்து பார்க்கும்போது வாசல்லயே அவ்ளோ வேலைக்காரவங்க வந்து வெல்கம் பண்றதுக்காக நிப்பாங்க. ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். உடனே எல்லாருக்கும் ஹாய் காட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு அவ்ளோ கோவம் வரும். அது ஃப்ரெண்டோட இப்ப நீ இன்னொரு ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டும் பாட்டிக்கிட்ட. அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, பூத கண்ணாடியெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஃபேக்கா திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருக்கியா? போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண திட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இன்னும் கவனமா நடந்துப்பாங்க. சரியான கோவமா இருக்கும். அதனால பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "இதுக்கப்புறம் என் பேத்தி கிட்ட வந்து நீ விளையாடுற வேல வச்சுக்காத. அவகிட்ட இந்த மாரி சில்மிஷம் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே இவ வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கள்ட்டலாம் பாட்டி சொல்லி வச்சுருவாங்க. உடனே இதுக்கெல்லாம் செம்மையா கோவம் வரும். உடனே ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அந்த வீட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணும், நம்ம வெளிய போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வரும். நேரா திரும்பவும் அதுக்கு பிரியமான ஒரு டாக்டர்ட்ட கூட்டு வந்து, ஒரு ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது நினைக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிறது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா எங்க வருவாங்கன்னா, அவங்க கடை நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த கடைக்கு வந்துருவாங்க. அவங்க யார்ட்டயுமே சொல்லாம. உடனே அங்க ஒரு கடைக்காரர் அதாவது வாங்க வருவாருல்ல, அவர் வந்துட்டு என்ன கேட்பாருன்னா, "எனக்கு ஒரு பேன் கேக் வேணும், எக் போட்டு வேணும், ஆனியன் வேண்டாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அது மாதிரியே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அந்த வயித்துக்குள்ள உள்ள பாப்பா வந்து பேசும். "மம்மி எனக்கு பசிக்குது." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா இந்த ஒரு வேலைய முடிச்சுட்டு அப்புறமா உனக்கு சாப்பாடு குடுக்குறேன்ற" மாரி ஹீரோயின் பேசிக்கிட்டே சமைச்சு குடுத்துப்பாங்க. அதாவது அந்த வந்திருக்காங்கல்ல அவருக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு அழகா உட்காந்து தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட தாத்தா, பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல ஜோசியம் அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாரி எங்களுக்கு வந்து
வந்து குழந்தை பிறக்க போகுது, எங்கள் பேத்தியோ பேரனோ பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்ற மாதிரி அவரும் சொல்வார். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே அங்கேருந்து இப்போ வெளியே வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோட ஆளுங்க 2 பேர் வந்துட்டு ஹீரோயின் அழகா தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் அப்பவும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. திரும்பவும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாப்பா குழந்தை சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு யாருக்குனாலும் எதுனாலும் நான் கண்டுபிடிச்சு சொல்வேன், நானே ஜோசியம் பார்ப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களா சொல்லிப்பாங்க. அதோடு வந்துட்டு ஒரு லேடி வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து என் வீட்டுக்கார் வந்து வெளியே போய் 3 நாள் ஆகுதுமா, இன்னும் வீட்டுக்கே வரல, என்னாச்சோ தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப பயப்படுவாங்க. உடனே அந்த பாப்பா வந்துட்டு அவர் எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிச்சு சொல்லிடும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து, இந்த ரூம் நம்பரில் அவர் இருக்காரு அப்படின்ன உடனே இந்த பாட்டிக்கு அவ்வளோக்கும் ஒரு என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துட்டு இருந்தா, இந்த ரூமில் போய் ஆட்டமாக போட்டுட்டு இருக்க, இதை வந்து கவனிக்கிறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேற அவங்க வீட்டுக்காரங்களை தேடி போவாங்க. இதுலேயே நிறைய காசு கிடைக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போகும்போது, ஹே பியூட்டி, உங்களோட தங்கச்சி வந்து மிஸ் ஆயிருக்காங்களா, அவங்க எப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுலேயே இவங்க கரெக்டாக சொல்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வருவாங்க. அதுலேயே சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் சமாளித்து ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா காசு பார்த்துருவாங்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பார். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அடிக்கடி இதை மறந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பிட சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும். இதை சாப்பிட்றேன்னு தெரியாது, எதெல்லாம் அன்ஹெல்த்தியோ அதை தான் மனசு போகும். உடனே அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பா என்ன சொல்லுன்னா, மம்மி நான் இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கேன், நீங்கள் சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். பிடிச்ச ஃபுட்டை அவங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோவும் சந்தோஷப்பட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு திரும்பவும் வந்துடும். இவளுக்கு என்ன இவ்வளோ கவனிக்கிறீங்க, இவளை வந்து என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பேசிகிட்டே இருக்கும். உடனே வயிற்றுல பாப்பாக்கு இவங்க பேசுறது கோவமாக வரும். உனக்கு நான் வந்து லெசன் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அது பிடிச்சி அப்படியே அவங்கள சேரில் உட்கார விடாமல் பிடிச்சி தள்ளி விட்டுரும். இதுதான் உனக்கான லெசன் அப்படின்ற மாதிரி. யார் தள்ளி விட்டானே தெரியாமல் அது முழிச்சிட்டே இருக்கும். அதோட இப்போ ஹீரோன்னு சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு வந்துருவாங்க. இப்போ அவங்க பாப்பா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து திரும்ப நான் கடை திறக்கணும், பேன் கேக்லாம் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அந்த கடனெல்லாம் அடைக்கணுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அந்த பாப்பா வந்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது, அம்மா கொஞ்சம் வந்துட்டு வேலை பார்க்கணும், எனக்கு அந்த இதெல்லாம் இருக்குது, நான் இன்னும் அந்த கடன்லாம் அடைச்சா தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நிறைய மக்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோடய இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ கதவு திறந்துட்டு உள்ளே வருவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாட்டி வந்து உனக்கு வந்து பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னென்ன பார்த்துக்கணும், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நான் நல்லா தான் இருக்கேன், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கா சரி ஓகே நான் வெளியே போகிறேன்னு வெளியே வருவார். வெளியே கதவு கிட்ட பாட்டி நின்றுட்டு இருப்பாங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது எங்கடா போகிறதுனே தெரியாது. உடனே உள்ளே வந்து கதவு சாத்திப்பாரு. ஹீரோன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நீ நிம்மதியாக கட்டில் படுத்து தூங்க, நான் இப்படி கீழே கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோவும் வந்து பக்கத்துலேயே அங்கே கீழே வந்து பெட்டை போட்டு படுத்துருவார். அப்புறம் ஹீரோன்னு 2 பேருமே திரும்பி படுத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷம் தான் பட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ மறுநாள் திரும்பவும் ஹீரோன் வந்துட்டு இந்த ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் முன்னாடி நாள் வந்து பிரச்சனை பண்ணவர் திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணுவார். அப்புறம் ஹீரோ வந்து அவரை நல்லா திட்டி அனுப்பவும் போயிடுவாராங்கிறது. அப்புறம் ஹீரோ வந்து கேட்பாரு, நீ எதுக்காக இந்த வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்குது, அதனால நான் பேன் கேக் கடை அப்பப்போ இந்த கடை அதெல்லாம் போட்டு நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வேற கூட கூட ஏதாவது ஒன்று பேசிட்டே தான் இருக்கும். வந்துட்டு ரொம்பவே ஹீரோயின் மேலே பிரியமா இருக்காது. அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இவன் ஏன் இந்த பொண்ணுக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் மேலே கோவப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டு கடை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட சொல்லிடுவாரு. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவளுக்கு என்ன பிரச்சனை, பண பிரச்சனை எதுவும் இருக்குமா, எதுக்காக அவள் வந்து கடையெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அவளை நம்ம நல்லா பார்த்துக்கும் போது ஏன் அவள் அப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவுடனே அவங்கள கூட்டிட்டு ஹீரோவும் வந்தவுடனே ஹீரோவையும் கூட்டிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு இப்போ ஷாப்பிங் போகணும்னு நினைப்பாங்க. போகும்போது ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கமான்னு. ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கும். எதை வாங்கலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் நீ அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணவே இல்லைல்ல, இந்த ரிங்கை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோவும் இப்போ ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவார். இப்போ தாத்தாக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தவுடனே சரி வாங்க எல்லாரும் உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா அதாவது பாட்டி இருக்காங்களா அவங்களும் ஹீரோயின் எல்லாரும் கிளம்புவாங்க. அந்த டைமில் இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு பாட்டி கிட்ட போய் என்ன சொல்லணும், எப்போ இவன் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலும் அப்பத்துலேருந்து தான் தாத்தாக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேற பேச ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோக்கு கோவமாக வரும். நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டுவார் அங்கேயே அந்த கடையிலேயே. எல்லாருமே அறக்க பறக்க இப்போ ஹீரோட தாத்தா இருக்காங்களா அவங்க பார்க்கறதுக்காக இப்போ வீட்டுக்கு வருவாங்க. தாத்தா வந்து ரொம்ப முடியாமல் இருப்பார். அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த பாப்பா சொல்கிறத கேட்டு சில மந்திரங்கள்லாம் போட்டு தாத்தாவை சரி பண்ணலாம் நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு 2-3 பேரை கூட்டிகிட்டே வந்துடும். ஒரு மந்திரவாதி மாதிரி ஒரு ஆளை வேற கூட்டிகிட்டு வந்துடும். அவர் வந்தோடனே என்ன பண்ணுவார், டிஷுன் அவர் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோயின் பண்ணுறதை வந்து அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவார். அப்போ ஹீரோயினுக்கு இவர் மேலே சரியான டவுட்டாகவே இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்வார், இங்கே உள்ள அப்போ அவங்களாம் உள்ள நுழையும் போது கெட்ட சக்தியாக உள்ள நுழையிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அந்த வந்தாரில் மந்திரவாதி அவர் என்ன சொல்வார்னா, இங்கே உள்ள எல்லாத்தையும் கெட்டத்தையும் நான் வந்து எடுத்துருவேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். ஹீரோயினுக்கு இவர் மேலே கொஞ்சம் நிறைய டவுட்டாகவே இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் எல்லாம் பேசி முடிச்சு ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல்யாணம் ஆகாத கப்பிள்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ
அப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, "இதோ என் பேரனும் பேத்தியும் இருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களான்னு கேட்கும்போது, பாட்டி ஆமான்னு சொல்லுவாங்க. "இல்ல இந்த பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா இவ வந்து ஒரு நெருப்பு மாதிரி. இவளால இந்த குடும்பத்து வந்து சரிப்பட்டு வராது." அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோவுக்கு கோவமா வரும். "அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவன் இஷ்டத்துக்கும் அள்ளி போட்டுட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே இவரு சொல்வாரு, "நான் சொல்றத கேளுங்க." அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அப்பதான் ஹீரோயின் வயித்துல உள்ள அந்த பாப்பா என்ன சொல்லும்னா, "இவன் மோசமானவன்." அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் தனியா சொல்லிட்டு இருக்கும். இப்ப தாத்தா குணமாகணும்னா, இந்த இடத்துல வந்து தாத்தா ரூம் பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு சிலை மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த சிலை வந்து அங்க இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு குட்டியா ஒரு பொம்மை மாரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பொம்மைய வச்சு தான் அவர் ஏதோ பண்றாங்க. அது இங்க இல்லாட்டி தாத்தா இப்ப சரியாயிடுவாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அந்த வந்த மந்திரவாதியும், அவங்க கூட வந்து அந்த ஃபியான்சி பொண்ணோட ஆளுங்கள அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, "இது தாத்தா ஆசைப்பட்டு வாங்கி இந்த இடத்துல வச்சது. அவருக்கு உடம்பு முடியாம போன உடனே இந்த இடத்துல இருந்து அத எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அத நாங்க ஒத்துக்க மாட்டோம்ன்ற" மாரி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப பாட்டியும் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இல்ல நான் சொல்ற மாரி ஒரே ஒரு தடவ என்ன நம்புங்க. கண்டிப்பா தாத்தா இப்ப உயிர் பொழைச்சுப்பாரு. அவரு இப்ப சரியாகி வந்துருவாரு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் என்ன சொல்வாருன்னா, "அவ சொல்றத தான் நம்பி பார்ப்போமே. அவ தான் இந்த அளவுக்கு சொல்றால்ல." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிடுவாங்க. ஆனாலும் வந்துட்டு இவங்க யாருமே விடவே மாட்டாங்க ஹீரோயின் அத செய்றதுக்கு. இந்த ஃபியான்சி பொண்ணு எப்படி ஆரம்பிச்சு விட்டுறணும், "ஒரு வேளை நீ இந்த மாரி செஞ்சு தாத்தா எங்கள விட்டு மொத்தமா போயிட்டாருன்னா, அதுக்கு நீ தான் பழி ஏத்துக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லவும், "எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. பெரிய கலவரத்துக்கு நடுவுல இப்ப ஹீரோயின் வந்து அவங்க அந்த மாதிரி செஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாத்தா முழிச்சுருவாரு. முழிச்சவரு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் நல்லவங்களே இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாரு. எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சுருவாரு. அத பார்த்தோன பாட்டிக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இத ரிஸ்க் எடுத்து பண்ணதுனால ஹீரோனுக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ கையில தூக்கிருவாரு. அதுக்கப்புறம் மயக்கம் ஹீரோனுக்கு தெரிஞ்ச உடனே கீழ இறக்கி விடுன்னு சொல்லிட்டு இறங்கிப்பாங்க. தூக்கி வெளிய அனுப்பிட்டாங்களா, இது திரும்ப திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிற மாரி தானே வருது. சொந்தக்காரவங்கள முழுசா வெளிய அனுப்ப முடியாதுல்ல. ஏதாவது ஒரு காரணத்த திரும்ப திரும்ப வந்துட்டு தானே இருப்பாங்க. இது அதனால வேற எப்படி போய் சேரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும். உடனே அவங்க அம்மா கிட்ட போய், "என்னம்மா அவன் எனக்கு இனிமே கரையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும். உடனே அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எல்லாமே அவ வயித்துல அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு தானே அவ அடையணும்னு நினைக்கிறா. அந்த புள்ளையவே நீ இல்லாம ஆக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவன் உனக்கு சொந்தமானவன் தான்." அப்படின்ற மாரி ஒரு ஒரு மட்டமான ஒரு ஐடியாவ இவங்க குடுத்த உடனே, அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்பவே ஹேப்பியா போயிடும். ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு காலெல்லாம் அமத்தி விட்டுட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்த்தியா இருக்க ஃபுட்ட தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்ப திரும்பவும் அவங்க பாப்பா என்ன சொல்லுடா, "அம்மா நான் வயித்துக்குள்ள தான் இருக்கேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோன்ற" மாதிரி சொல்லும். "நான் குழந்தை உண்டாயிட்டா இது கூட நான் சாப்பிடக்கூடாதான்ற" மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு சிரிப்பு தான் இருக்கும். "சரி பரவால்ல, பிடிச்சிருந்தா கொஞ்சமா மட்டும் சாப்பிட்டுக்கோ" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிறத அந்த ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் இப்ப நல்லா ரெக்கவர் ஆகி வந்திருப்பாரா, எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஹீரோயின் குளிக்க போவாங்க. அங்க பாத்ரூம் ஷவர் வந்து ஒர்க் ஆகாது. ஹீரோ வந்து அத சரி பண்ணி குடுக்குறேன்ற பேர்ல வருவாரு. அது வரும்போது அங்க கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த மாரி இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த ஃபியான்சி பொண்ணு தான் அவங்க அம்மா சொன்ன மாரி ஒரு ஐடியாவா வந்து வந்துருச்சு. அதுல என்ன பண்ணிட்டு வந்திருக்கும்னா, ஒரு சின்ன பவுடர் மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். இப்ப ஹீரோயின் கிட்ட அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்ல விதமா இப்ப ஹீரோயின்ட்ட பேசும். ஹீரோயின் இத என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நல்ல விதமா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இப்போ உன் வயித்துல இருக்க குழந்தை வந்துட்டு நல்ல குழந்தையா இல்லைன்றது எனக்கு தெரியல. அன்னைக்கு வந்துட்டு சாமியார் கூட சொன்னாரு பாத்தியா, அதாவது அந்த மந்திரவாதி. அவர் சொன்னாரு பாத்தியா, இது வந்து நல்லதில்ல அப்படின்னு சொன்னாரு. இத வந்துட்டு நீ வயித்துல வந்து தேய்ச்சுட்ட அப்படின்னா வந்துட்டு, தன்னால அது சரியா போயிடும்." அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு யோசனையா இருக்கும். இருந்தாலும் எதுவும் சொல்லாம அது குடுத்தத அப்படியே வாங்கி வச்சுப்பாங்க. டவுட்டா இருக்கு. குடுத்த உடனே வாங்கிட்டாளே, இவ சாப்பிடுவாளா, சாப்பிட மாட்டாளா, வயித்துல தேய்ப்பாளான்னு தெரியல. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கலாம். அத நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இப்ப ஹீரோயின் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வருவாங்க. நெறைய டிஷ்ஷஸ் வந்து அவங்களுக்காக ரெடியா இருக்கும். அந்த டைம் பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திரும்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு சாப்பாடு கொண்டு வராங்கல்ல, நான் கொண்டு போய் அவங்களுக்கு பரிமாறுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஹீரோயின் சாப்பிடுற போர்ஷன்ல மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இது ஹீரோயினுக்கு, இது ஹீரோக்கு. நீ வந்து குழந்தை இருக்கிறதுனால நீ இந்த மாரிலாம் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணுன்ற மாரி குடுக்கும். ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். என்னைக்கும் இல்லாம இந்த அளவுக்கு இவ அக்கறையா பேசுறான்னா, அதுல ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த தரையெல்லாம் என்ன ஒரே குப்பையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே ஆமா இப்பலாம் கிளீன் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஸ்பூன வேற தட்டி விட்டுருவாங்களா, அது கீழ குனிஞ்சு எடுக்க போற நேரம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதோட சாப்பிடுற பவுல் இருக்குல்ல, அத தாங்கிட்ட வச்சுட்டு தனக்கு அது குடுத்த பவுல அதுகிட்ட மாத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது சாப்பிடுறத பார்க்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா அவ எல்லாத்தையுமே சாப்பிடுறா. கண்டிப்பா வந்துட்டு இவள இதே மாரி சாப்பிட்டான்னா நம்மளுக்கு தான் ஹீரோ அப்படின்ற மாரி அது நெனச்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வயித்த கலக்க ஆரம்பிச்சுரும். நேரா பாத்ரூம்ல போய் உட்காரும். திரும்ப வெளிய வரும். திரும்ப பாத்ரூம் போகும். இதே மாதிரியே பண்ணிட்டே இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணு அப்படியே துடிச்சிட்டு இருக்கும். அப்ப வந்துட்டு வீட்டுக்கு வெளிய வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கலாம் வந்து என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு, இவ வந்து அவங்களுக்கு ஏதோ குடுக்க போனா, அதனால தான் இவளுக்கு வயித்து சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு பேசுறது இது காதுல வாங்கிரும். கதவ தொறந்துட்டு வெளிய வரும்போது அவங்கலாம் வேலை பார்க்குறவங்கலாம் பேசுற வரைக்கும் பேசிட்டு ஓடிருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிரும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வருவாங்களா, எனக்கு வயிறு சரியில்லன்ற மாதிரி சொல்லும். நீ பண்ண வேலை தான் இப்போ உனக்கு திரும்ப நடந்திருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட கிராண்ட் சன்ன வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டு போயிடுவாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட பாட்டி எல்லாருமே நினைப்பாங்க. அப்ப ஹீரோயின்
ஹீரோயின் திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டால் போட்டு நடத்திட்டு இருக்காங்க அந்த பேன் கேக் அதெல்லாம் அதை தான் செய்ய போயிடுவாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு சந்தோஷம் ஏதோ அதை செய்யட்டும், அதை நம்ம தடுக்க வேண்டாம், அப்போ ஃப்ரீயாக நல்லபடியாக இருந்தால் தான் குழந்தை நல்லபடியாக பெற்றெடுக்க முடியுன்ற மாதிரி எல்லாருமே இப்போ பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் அந்த வேலையை அவங்க ஆர்வமாக செய்யறதுனால விட்டு பார்ப்பார், அதெல்லாம் அவங்க எப்படி ஆர்வமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வீடியோ எடுத்து வர போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஃபியான்சி பொண்ணு ஒரு பக்கம் பார்த்து வெளியேறிட்டு இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வியூஸே வந்து நிறைய போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பாட்டி என்ன சொல்லுவாங்க, அவங்க கடை நடத்திட்டு இருக்கா, அவள்கிட்ட யாரும் வாங்குறது இல்லையே, நிறைய பேர் வாங்க சொல்லணும்னு பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 3 lakhs 3 லட்சத்துக்கு வந்து சேல்ஸ் ஆகியிருக்கும். ஆனாலும் என்ன வெறும் 3 லட்சத்துக்கு தான் ஆச்சு, அதெல்லாம் பத்தாது, இதை ஆர்டர் போடு அதை ஆர்டர் போடுன்னு சொல்லிட்டு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எதுக்குன்னா ஒரு கார்னிவல் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, அவங்களுக்கான சாப்பாடெல்லாம் இங்கேருந்து போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆர்டர் போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கே இது தெரியாதானா, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ ஆர்டர் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க இது எல்லாமே பாட்டி பண்ணுற வேலையாக இருக்கும். ஃபேன்சி பொண்ணுக்கு தெரிய வரும், பாட்டியால் தான் அவளுக்கு இந்த அளவுக்கு அவள் சக்ஸஸாக போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துடும். பாட்டிக்கிட்ட குதிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும். பாட்டி சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க, உனக்கு என்ன வந்தது, நீ தேவையில்லாத விஷயத்தை தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே பாட்டி நேராக கிளம்பி கடைக்கே போயிடுவாங்க. இப்போ பாட்டி ஹீரோவும் சேர்த்துட்டு ஹீரோயின் அவ்வளோ சேரப் பண்ணுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சுத்தமாக அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணு என்ன பண்ணும், அதோட ஃப்ரெண்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும்ல, அந்த பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, நீ இப்போ போ அந்த வீட்டில் தங்குற மாதிரி தங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணு, காலையில் வந்துட்டு அவர் ரூம் வாசலில் கொஞ்சம் ஆயில கொட்டி வச்சுடு, அவர் ரூம் கதை திறந்துட்டு வரும்போது கண்டிப்பாக வழுக்கி விழுந்துருவா, அப்போ எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும். இந்த பொண்ணும் ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரியே செஞ்சுட்டு மறைஞ்சு நின்றுட்டே இருக்கும். காலையிலே ஆயிடுச்சு, இன்னுமா அவள் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எண்ணெய் ஊற்றுறத மறந்துட்டு வேகமாக வந்து அதுவே அந்த இடத்துல வழுக்கி விழுந்துரும். பாட்டி சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வழுக்கி விழுந்திருக்கும் ஆகிடும். உடனே வந்துட்டு ஒரு என்ன நீ பண்ண வேலை உன்னையே இதாயிடுச்சு அப்படின்னு ஒன்று அதுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதே தெரியாது. உடனே ஹீரோயின் கதை திறந்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ கையை கொடுத்து தூக்கலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, கையெல்லாம் கொடுத்து தூக்காத, அவளுக்கு டாக்டர் வந்து அவளுக்கு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை கூட பிடிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்தவொன்னு பார்த்தா இதுக்கு இடுப்பு பாதி ஒரு மாதிரி கோனெக்ட் ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திரும்ப அதை ஃபியான்சி பொண்ணுகிட்ட வந்து சொல்லும், உனக்காக நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், எல்லாத்துலேயுமே நான் தான் பாதிக்கப்படுறேன், அவன் ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும். அதுக்காக இன்னும் கோவமாக வரும். வேற ஏதாவது ஐடியா பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு நினைக்கும். அதோட இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, அதாவது ரிலேட்டிவ்ஸ்லாம், அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தானே, அவங்கள எல்லாரையும் ஏற்றி விட்டு இந்த மாதிரி அவகிட்ட போய் அவங்க எப்படியும் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, அதை போய் கேளுங்க, அவள் இப்போ பெரிய இடத்துல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். உடனே இப்போ அவங்க எல்லாருமே ஹீரோயினோட வீட்டு வாசலில் போய் நின்று பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கடை வச்சிருக்கிறது, வீடு வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டீங்க, எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 2 வருஷத்துக்குன்னு போடலையே, நாங்கள் வந்து 4-5 வருஷத்துக்கு அதனை போட்டிருந்தோம், என்ன நீங்கள் இப்போவே இவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு எவ்வளோ சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. அதோட ஹீரோ வந்து அந்த அவங்களுக்குலாம் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாரு. எப்போ பார்த்தாலும் இவளுக்கு நல்லதாகவே நடந்துட்டு இருக்கணும், அதுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அதோட ஹீரோயின் திரும்பவும் அவங்க கடையை பக்கத்துக்காக போயிடுவாங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், அதோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு என்ன சொல்லணும், இப்போ அவள் கடையில் தான் இருக்கா, அவள் கடையில் போயிட்டு அவரோட ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டுரு, 2 குச்சி மாதிரி ஸ்டிக் மாதிரி கொடுக்குது, அதை மாதிரி போட்டுரு, அதை பார்த்தா வந்து நாய் துரத்தும், அந்த நாய் துரத்துதுன்னா அவள் நல்லா மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெண்டும் என்ன பண்ணும், ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்டு நேராக ஹீரோயின் அந்த பேக்கில் அவங்களுக்கே தெரியாமல் 2 ஸ்டிக்கர் மாதிரி உள்ளே போட்டுரும். அதோட அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது நாய் வந்துட்டு இவங்க கிட்ட இருந்ததுனால இந்த பொண்ணை துரத்த ஆரம்பிச்சிடும். உடனே அந்த பொண்ணு இப்போ போன பொண்ணு என்ன பண்ணும், பயந்துக்கிட்டு ஹீரோயின் பின்னாடி வந்து ஒளிய ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்கள காப்பாற்றிட்டு அந்த டாகை வந்து கவனத்தை திருப்பி விட்டுட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவாங்க அந்த ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்டை. என்ன நினைக்கும், இது சின்ன வயசில் இதே மாதிரி ஒரு சீன் நடத்திருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்டை வந்து இதே மாதிரி காப்பாற்றிருப்பாங்க. இது எப்படி இந்த சீன் அதே மாதிரி நடக்குது, இது இவ கிடையாது அவதானே அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து யோசிக்கும். இது வந்து ஹீரோவோட சிஸ்டராக தான் இருக்கும். அதனால் இப்போ 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். என்ன ஆச்சு, 2 பேர் ஓடிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோவோட சிஸ்டர் இருக்கல்ல, அது வந்து பேச ஆரம்பிக்கும். நீ வாயை திறக்காத, நீ வாயை திறந்தாலே ரொம்ப போய் தான் பேசிட்டு இருக்க, என்னைக்கு நீ அவளோட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறியா, அன்னைக்கே உன் மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட தான் கேட்பார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல, நாய் துரத்திட்டு இருக்கா, அதான் 2 பேரும் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு உன்னை பல தடவை சொல்லியிருக்கேன், தனியாக எங்கேயும் போகாதுன்னு, நீ தான் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வார். இதுக்காக நான் இன்னும் எங்களை துரத்திட்டே வருதுன்னு தெரியல, அதுக்கு சாப்பாடு கூட போட்டு அதை கவனத்தை திருப்பி விட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ தான் அவங்க ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்த்தா நாய்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு இருக்குல்ல, அதை வந்து ஹீரோனோட பேக்கில் போட்டு வச்சிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தவொன்னே இது எப்படி என் பேக்குள்ளே வந்துச்சு, இது நீ தானே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா, அதாவது ஹீரோட சிஸ்டர், அதை வந்துட்டு பயங்கரமாக ஹீரோயின் திட்டி விட்டுட்டு ஹீரோ கூட இப்போ போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஷேமாக ஆகிடும், அவன் நம்மளை என்ன நினச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பின்னாடி நடந்து சோகமாக நடந்து வீட்டுக்கே வந்துடும்.
வீட்டுக்கு வந்த உடனே இப்போ ஹீரோன்னு பேசுவாங்கன்னு பார்த்தா பேசவே மாட்டாங்க. இப்போ இது ரொம்ப தன்னைத்தானே ஃபீல் பண்ணிக்கும். இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட தங்கச்சி இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட ரூமுக்கு இது வரைக்கும் போனதில்ல. அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது ஒரு பாட்டி வந்து 2 பொண்ணுங்கள கைய புடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு அந்த பொண்ண பார்த்தோனே ஞாபகம் வரும். இந்த பொண்ண பார்க்கும்போது சின்ன வயசுல நான் காப்பாத்துன பொண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நிஜமாவா? அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு டவுட்டே வரும். அந்த பொண்ணு தான் இவ அப்படின்ற மாரி ஹீரோ வேற சொல்லிடுவாரா. சரின்னு சொல்லிட்டு வெளிய கதவு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோட சிஸ்டர். இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஒரீடா இருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்லாம அவங்க பாட்டுக்கு நடு ரோட்ல போய் நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற மரத்துலலாம் கைய இப்படி தட்டி விட்டுட்டு கைய தட்டி விட்டுட்டு அந்த மாரி இருக்கும்போது கையெல்லாம் காயமாயிடும். அப்ப ஹீரோவும் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் வந்து அவங்க கைக்கு வந்து மருந்து போட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். உடனே அவங்கள ட்ரெஸ் மாத்த சொல்லி அவங்க சிஸ்டர் அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோவும் நனைஞ்சு போயிருப்பாரா. அவருக்கு வந்து டவல் குடுக்கலான்னு சொல்லும்போது அவர் ஷர்ட் எல்லாம் அவர் நனைஞ்சு போனதுனால அப்படியே ஒட்டிட்டே இருக்கும். அத பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஹீரோட தங்கச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப மறுநாள் வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ண பார்க்கறதுக்காக போவாங்க. அங்க போகும்போது என்னடி கையெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அக்கறையா கேட்கும். அப்ப இந்த பொண்ணு என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ஃபோட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் அது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும். நீ இந்த ஃபோட்டோல இருக்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஹீரோயின் தான் அந்த ஃபோட்டோல இருக்கிறது அந்த ஹீரோயின் தான். அவ தான் என்ன காப்பாத்துன ஃப்ரெண்டு. நீ தான் அந்த என்ன காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லன்னு அது சொல்லிட்டே இருக்கும். இதுக்கு மேல இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கா செம்மையா கோவம் வரும். இவள மட்டும் வச்சு தான் ஏன்னா அந்த ஃபேமிலியில யாருமே இதுக்கு சப்போர்ட்டே கிடையாது ஃபியான்சி பொண்ணுக்கு. ஹீரோட சிஸ்டரை மட்டும் தான் வச்சு அவங்க காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுறேன்னா எப்படி நம்மளுக்கு ஹீரோ கிடப்பான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மாதிரி கோவமா ஆயிடும். என்ன பண்ணும், திரும்ப அவங்கள வந்து நம்ம வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் மிரட்டி தான் வர வைக்கணும். ஏன்னா நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு போற இடத்துல அவங்கள பிடிச்சி தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க. இந்த வேலையை பண்ணதும் அவ தான் அந்த ஃபியான்சி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு அவங்கள காப்பாற்ற அவங்க வருவாங்க. இவங்களை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வருவாரு. இங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரையும் காப்பாத்திட்டு இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ பாட்டி வந்து உட்காந்துருப்பாங்க. ஹீரோ ஒருத்தருக்கா மருந்து போட்டுட்டு இருப்பாரு. எல்லாம் உன்னால தான் வருது. அதாவது என்னோட பேத்தி வந்து பிரெக்னெண்டா இருக்கா. எதுக்காக நீ ஊர்வம்பெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க பேத்திருக்காங்களா அவங்கள சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கேரக்டரை மாத்திக்கும். அதோட ஹீரோயின் இருக்காங்களா அவங்க கடை தெருவில் அந்த நாய் துரத்திட்டே வந்துச்சுல அந்த நாய்க்குட்டியை வேற சாப்பாடுலாம் கொடுத்து அதுக்கு ஊட்டி விட்டு அதுக்கிட்ட நல்லாவே பழகிடுவாங்க. இப்போ இவங்க வந்தாலே அந்த நாய் துரத்தாது. அந்த மாதிரி அதுவும் ஹீரோயின் கிட்ட இப்போ நல்லாவே பழகிடும். யாருமே இல்லை. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு நான் உன்னை எப்பவும் விரும்புகிறேன், நான் உனக்காக எதுவும் செய்வேன்றது உனக்கு தெரியாதா, நீ எதுக்காக தனியாக அவ்வளோ கஷ்டப்படுற, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி பொண்ணோட அப்பா இப்போ அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இப்போ புதுசாக இவங்க ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு இடையில ஹீரோயின் திரும்பவும் அவங்க கடைக்கு போவாங்க. அந்த பேன் கேக் செஞ்சு வித்துட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவார். முட்டையை உடச்சி அதில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சி கீழே ஊற்றுவார். அப்படியே சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக்காக அதெல்லாம் போயிட்டு இருக்கும். அவங்களும் ரொமான்டிக்காக தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயினை நீ பண்ணுற வேலையும் நீ உன்னை போய் தேர்ந்தெடுத்த பாரு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குலாம் பேசிடுவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இவன் நல்லா தானே இருப்பான், திடீர்னு என்ன இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு ஹீரோனை கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோயின் அதாவது ஹீரோட பாட்டி இருக்காங்களா அவங்களுக்கும் ஹீரோட சிஸ்டருக்குமே இது ரொம்ப அதிசயமா இருக்கும். உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் ஹீரோயின் கிட்ட போய் பேச மாட்டான், போய் சொல்லுமா அப்படின்னு பாட்டி சொல்லவும் இப்போ இந்த பொண்ணு தான் திருந்திட்டாங்கல்ல அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்குடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் இப்போ எப்படி இருப்பாருன்னா முழுக்க ஃபியான்சி பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவ எனக்காக காத்துட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவங்களுக்கே ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி அவ நல்ல பொண்ணுலாம் கிடையாது. ஹீரோயின் தான் வந்து என்ன சின்ன வயசுல இருந்து காப்பாத்திருக்கா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அவளை பத்தி உனக்கு தெரியாதா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்தாதா அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ உடனே தெளிவான மாதிரி திரும்ப ஹீரோயின் கிட்ட போய் பேச போவாரு. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா வந்துட்டு இருக்குல்ல அவங்க அப்பா வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வந்தாருல அவர் ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்திருப்பார். அவர் என்ன சொல்வாரு, என்னால முடியாதது எதுவுமே கிடையாது, நான் மந்திரத்து மூலயமா அவன் மனசை மாத்தி உங்க பொண்ணுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஹீரோ அப்பப்ப டிஸ்டர்ப் ஆகி அவர் அறியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் தான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதோட ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது 2 பேருமே திரும்ப சேர்ந்துட்டு ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரிங்க பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவர் கண்ணுல கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப டக்குன்னு அவருக்கு வந்து அந்த மந்திரம் வந்து அவரை பாதிக்குது. அந்த டைம்ல ஹீரோயின் கையில இருந்து அந்த மோதிரத்தை புடுங்கிட்டு இதுக்கு நீ தகுதியானவளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்வார். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அவர் இப்படி சொல்றதை கேட்ட உடனே. இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு பணத்தை விரும்பாம எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், பணத்துக்காக தானே அந்த கடையெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், அதனால இந்த வீட்டுல இருந்து எங்க நேரத்தை வீணடிக்காத, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை இந்த செக்கில் எழுதிட்டு கிளம்பி இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த செக்கை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த நம்பர்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பாட்டுக்கு முறைச்சிட்டு அங்கிருந்து ஹீரோ பாட்டுக்கு போயிடுவாரு. இப்ப ஹீரோவோட சிஸ்டர் இருக்காங்களா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும், ஏன் அவன் வித்தியாசமா நடந்துக்கிறான், ஏன் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னு கேட்கும் போது நீங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் பேசி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. பேசி பார்க்கறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது, எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, பேசுறோம்னா அதை
பணத்தை பற்றி தான் மட்டும் தான் பேச வேண்டியது இருக்கு, அதை தான் அவன் பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. ஹீரோ மேலே சரியான கோவமா வரும். அவங்க சிஸ்டரும் வந்து எவ்வளோ சொல்லி சமாதானம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்பதான் அந்த வயித்துக்குள்ள இருக்க பாப்பா இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போ சொல்லும், அப்பா மேலே தப்பு கிடையாது, அப்பா வந்துட்டு அவங்களோட இதில் மயக்கத்தில் அப்படி இருந்துட்டு இருக்காரு, அவங்க அந்த மந்திரத்தன்மை பண்ணுறதுனால அப்படி இருக்காரு, மற்றபடி அப்பா நல்லவர் தான் அப்படின்னு சொல்லவும், நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா, இப்போ இதுக்கு என்ன வழி இருக்கு, இப்போ எப்படி நம்ம அவனை சரி பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, நீங்க 2 பேரும் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, கல்யாணமா, இப்போ 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படி நான் அவனை இப்போ கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அவங்க சிஸ்டருக்கும் இதெல்லாம் தெரிய தானே செய்யுது, அதுதான் நல்ல ஐடியா, சீக்கிரமா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட தங்கச்சியும் அதே தான் சொல்லும். வந்துட்டு அந்த ஹீரோட சிஸ்டருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க, அப்ப இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணவே கூடாது, அவன் கொஞ்சம் தெளிவா இருக்க டைம்லயே போயிட்டு நம்ம உங்க கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரையும் கூப்பிடணும் கொள்ளணும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவும் ஹீரோனியும் அவங்க சிஸ்டர் இருக்காங்களா ஒரு இடத்துக்கு கூட்டு வருவாங்க. 2 பேரையுமே ரிங்க மாத்த சொல்லிடுவாங்க. வேக வேகமா ரிங்க மாத்திட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இப்பதான் ஹீரோவோட முகமே வந்து ஒரு பிரகாசமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மந்திரத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த சிஸ்டர் பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஒன்று சேர்ந்துட்டாங்களா, இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோ எடுக்கிறாங்களா, அந்த போட்டோ கரெக்டா ஃபியான்சி பொண்ணு கையில கிடைச்சிரும். இப்போ அதுக்கு அவளுக்கு கோவமா வருவோன்னே அவங்க அப்பாட்ட போய் கேட்கும், என்னென்னமோ சொன்னீங்க, இப்போ என்ன நடந்திருக்கு, அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவங்க அப்பா போய் அந்த மந்திரவாதிட்ட கேட்க அவங்க மந்திரவாதி என்ன சொல்வார், நேராக அவங்க வீட்டுக்கு போங்க, போயிட்டு அந்த பொண்ணு தலையிலேருந்து 4 முடியை பிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விட்டுருவாரு. உடனே இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணும் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி இங்கே வருவாங்க. இவங்களை பார்த்தோன்னே இந்த ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த கெட்டதாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கி ஒதுக்கி போகும்போது, எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை தடவி கொடுக்குற மாதிரியே 4 முடியை பிடிக்கி கையில் அப்படியே மறைச்சு வச்ச மாதிரியே வச்சுக்கும். அப்படியே அவங்க பேசிட்டே இருப்பாங்க. என்னைக்கும் இல்லாமல் அதாவது அதான் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போகிறவங்கள எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, அதனால பாட்டியாலே எதுவும் பேச முடியாது. அவங்க நிற்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுங்களும் கிளம்பிடும். அதுக்கிட்ட அந்த முடியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா. இப்போ ஹீரோ வந்துட்டு வெளியே போயிட்டு வருவார். ஹீரோன் கிட்ட என்ன சொல்வார், நான் வந்துட்டு என்னோட கம்பெனிலேயே வந்து நான் ஒரு எம்ப்ளாயியாக தான் வேலை பார்க்குறேன், அப்படி இருந்தால் மட்டும்தான் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுன்றது நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினும் ஏன்னா எவ்வளோ தான் பணக்காரங்களா இருந்தாலும் அந்த பேன் கேக் செய்கிறது அப்பெல்லாம் இருக்காங்களே, ஸோ பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிட்டு ஹாயாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க மந்திரம் பண்ணிட்டு இருப்பார். அது போய் முடியை கொண்டு போய் கொடுத்த உடனே மந்திரம் பண்ணி இப்போ ஹீரோக்கு வந்து சரி நீ 9 மணி ஆகுது, காலையில் நான் ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோ கிளம்புவார். சரி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்கே போனால் ஹீரோ வந்து ரூமுக்கு போனவர் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உருள ஆரம்பிச்சிடும் அவருக்கு. இந்த மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மந்திரம் பண்ணி ஹீரோவை வேற இடத்துக்கு வர வச்சிருவாங்க. அதாவது என்னன்னா அவர் ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், இந்த ரூம் நம்பருக்கு வரணும் அப்படின்னு. இப்போ அவர் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை ஃபியான்சி பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் பாட்டுக்கு அவங்களோட கண்ட்ரோலில் இப்போ அவர் இருக்காரு. ஹீரோனுக்கு இது தெரியல. அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவங்க பாப்பா வந்து அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும், இந்த மாதிரி டேடி வந்து இப்போ அவரோட கண்ட்ரோலில் இல்லை, அவங்க டேடியை கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க, இதே மாதிரி போனால் டேடியை நீங்கள் இழந்துருவீங்க, சீக்கிரமாக போய் அப்பாவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அங்கே வருவாங்க, அந்த ரூம் நம்பருக்காக வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஹோட்டலுக்கு வந்துடுவார். வந்து ரூம் பார்ப்பாரா, அவங்க சொன்ன நம்பர் அந்த ரூமில் போட்டிருக்கும். அதோட ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி வந்து அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். உடனே அதுக்கு வேற நம்பர் மாதிரி தெரியும். ஆனால் கரெக்டாக அந்த ரூமுக்கு தான் வந்துட்டாரு. அந்த ரூம்குள்ளே தான் அந்த ஃபியான்சி பண்ணி உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் ஹீரோக்கு இப்போ எப்படி தெரியும்னா அது வேற மாதிரி இருக்க மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கனால பக்கத்து ரூம்குள்ளே அவர் போயிடுவார். இப்போ ஹீரோயின் இந்த பொண்ணு ஃபியான்சி பண்ண வரட்டும், இன்னைக்கே நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா அவன் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி அது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ இப்போ வந்துட்டு அவருக்கு கன்ஃபியூஸ் ஆனதுனால பக்கத்து ரூம்குள்ளே போயிடுவார். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பிளான் தான் இது. அதனால ஹீரோ பக்கத்து ரூமில் வச்சுட்டு அவங்களும் அந்த ரூம்குள்ளே போயிடுவாங்க. அங்கே ஒரு மாதிரியான ஸ்மெல் எல்லாம் போட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ அப்போ தான் முழிப்பார். முழிச்சோன்னே இப்போ அவர் தெளிவாக இருந்தோடனே இவங்க 2 பேருமே ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கவும் அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்றா இருந்துருவாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே தூங்கிடுவாங்க. ஃபியான்சி பொண்ணு இங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ரூம் நம்பருக்குள்ளே வந்துட்டு வேற ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் கூட இருக்கிற வேற ஒரு கெட்ட ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், அதை நேரத்தை பயன்படுத்திட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு தனியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம்குள்ளே அந்த பொண்ணு இருக்குன்றது நல்லா தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர வச்சிருவாங்க. இப்போ எல்லாம் வந்து அவங்க ரூம் கதவை திறந்தோன்னா முன்னாடி அவங்க மூஞ்சிக்கு நேரம் கேமராவையும் மைக்கையும் கொண்டு போய் நீட்டவும் அவங்க பாட்டு கத்திக்கிட்டு போடுவாங்க. இப்போ ஹீரோயின் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்ப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு அந்த ஆளை திட்டுவாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீ வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் பார்த்துட்டல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வருவாங்களா. ஹீரோயினையும் பார்ப்பாங்களா, நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க, அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகும். இவங்க அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு வருவாங்க. அவங்க 2 பேரும் வீட்டில் இல்லாதனால இப்போ சிஸ்டர் இருக்காங்களா, ஹீரோட சிஸ்டர், அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்குன்னு ஹீரோ கொஞ்சம் ஆதட்டுற மாதிரி அதட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலும் இந்த ஃபியான்சி பொண்ணு போயிட்டு அந்த மந்திரவாதி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சண்டை போடுவாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பண்ணோம், ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவும்
எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டாலும் அதெல்லாம் நடக்காது, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருந்து ஆகணும், நான் சொல்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சொல்லுவார். இதுக்கப்புறம் இப்படி நடக்கல அப்படின்னா யாராவது இறந்து போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்வார். அவங்களுக்குலாம் கோவமாக வரும். நாங்கள் நினச்சது நடக்கலைன்னா நாங்கள் அப்புறம் நீ ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் மாறி மாறி மிரட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும். நான் இன்னும் 7 நாளுக்குள்ளே இதெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்ற மாதிரி இப்போ அந்த மந்திரவாதியும் சொல்லுவார். பண்ணுவாருன்னா பயங்கரமாக மந்திரம்லாம் போடுவார். இதனால் ஹீரோக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹீரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்போ குடும்பமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோன் ரொம்ப போராடுவாங்க, ஹீரோ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு வேற வந்து சண்டை போட்டுட்டே இருக்கும். இந்த மந்திரவாதி நேரடியாகவே வந்துருவார். ஹீரோயின் இப்போ டேரெக்டாக மந்திரவாதி கிட்ட மோதி அவரையே படுக்க போட்டுருவாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோ அந்த மந்திரவாதி ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டார்ல, இப்போ ஹீரோ வந்து பொழைச்சிப்பாரு. அதோட ஹீரோன் வந்து அவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு திரும்ப இவங்க 2 பேரும் சந்தோஷமாக அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ இப்போ ஃபியான்சி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு கேட்கும், என்னாச்சு, அவன் வந்துருவானா, இப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாமே நம்ம கையை மீறி போச்சு, நம்ம ஏற்பாடு பண்ண மந்திரவாதி இப்போ படுத்த படுக்கையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இன்னும் கொஞ்சம் இதுக்கு கோவம் வந்துடும். இப்போ வீட்டுக்கே வந்துருவாரு. ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பாட்டியும் வந்துருவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பவும் கடைக்கு போவாங்க. ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க ரொட்டீன் லைஃப்பை அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. அந்த ஃபியான்சி போனாலும் ஏற்றுக்கவே முடியாது. நேரத்துக்காக அது காத்துட்டு இருக்கும். அவங்க அந்த கரெக்டான டைம் வரும்போது அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த ஃபியான்சி பொண்ணு சில ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கால் பண்ணி எங்களுக்கு வந்து இவ்வளோ சாக்லேட்ஸ் இவ்வளோ பேன் கேக்ஸ்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும், ஹீரோனுக்கு இது ஒரு பெரிய ஆர்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் வந்து நான் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ரிட்டன் வரவே மாட்டாங்க. அவங்களோட ஆளுங்க இவங்களை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ நாங்கள் தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது பிடிச்சிருப்பாங்க. இது ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது இந்த ஃபியான்சி போனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆச்சுன்னா உங்கள் கம்பெனியோட இருக்கிற எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லவும், என்னடா அது பிஸ்னஸ் வரைக்கும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபியான்சி பொண்ணோட அப்பா அம்மா ஒரு பக்கம் ஒரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனை தேடுறதுக்காக இப்போ பாட்டி ஹீரோ அந்த அந்த பொண்ணு தங்கச்சி பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஹீரோனை ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. வந்ததோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்போ அவங்க வெளியே கிளம்பும் முதல்ல ஏன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களா, வாசலில் வந்து நின்றுட்டு ஃபியான்சி பொண்ணோட அப்பா அம்மா கெஞ்சுவாங்க, பிஸ்னஸ் வரைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் போக வேண்டாம், நம்ம பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும்னா நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதோட அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வர ஹீரோயின் கிட்ட தான் அன்னைக்கு ரிங்கை வந்து பிடுங்கிட்டார்ல, திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி அந்த ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். இதனால் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு இன்னொன்று கோவம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த பார்ட்டியில் அது வந்துடும். இதுக்கப்புறம் நீ நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் பேக்கில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை குத்த பார்க்கும். அந்த இடத்துல அதை எல்லாரும் மடக்கி பிடிச்சி கொண்டு போய் அதை ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இந்த இன்சிடென்ட்டில் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். கொண்டு போய் அவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கும். அது வயிற்றில் இருக்கும் போதே அப்பா அம்மாவை எவ்வளோ பாதுகாத்த மாதிரி இப்போ அவங்க பூமிக்கும் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு இப்போ ஹீரோனும் அதை சந்தோஷமாக பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஹாப்பியாக இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.